வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்புகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டே இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து 2 நாட்களில் பதிலளிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மலைப்பகுதிகளில் இ-பாஸ் நடைமுறைகளை தொடர்வது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் பெற்று விரிவாக விளம்பரப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. தலைமறைவான நபரை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த போலீசார். குளிரூட்டப்பட்ட சவப்பெட்டியில் உயிரோடு இருந்த முதியவர் இறந்ததாக கூறி விடிய விடிய காத்திருந்த சகோதரர்கள். சேலத்தில் அதிர்ச்சி சம்பவம். காற்று மாசு பிரச்சனை டெல்லியில் மட்டுமின்றி வட இந்தியா முழுவதும் பரவி உள்ளது. டெல்லி துணை முதலமைச்சர் பேட்டி. மெரினா கடற்கரை வரும் 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட வாய்ப்புள்ளதா? கடற்கரையை தூய்மைப்படுத்துதல் தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் இன்று 4666 பேருக்கு கொரோனா. சென்னையில் 1164 பேருக்கு வைரஸ் பாதிப்பு. தமிழகத்தில் இன்று 57 பேர் கொரோனாவுக்கு பலி. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,371 உயர்வு. தமிழகத்தின் 16 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் உயிரோடு இருந்த முதியவரை இறந்ததாக கூறி குளிரூட்டப்பட்ட சவப்பெட்டியில் விடிய விடிய வைத்திருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி பகுதியில் வசிப்பவர் சரவணன். இவரது அண்ணன் பாலசுப்ரமணிய குமார் என்பவர் இறந்துவிட்டதாக கூறி நேற்று குளிரூட்டும் சவப்பெட்டிக்காக தகவல் கொடுத்தார். குளிரூட்டும் சவப்பெட்டி பணியாளர்கள் சரவணன் வீட்டிற்கு வந்து பெட்டியை வைத்துவிட்டு மதியம் வருவதாக கூறி சென்றனர். அதன்படி இன்று மதியம் குளிர்சாதன பெட்டியை திரும்ப எடுக்க வந்த அவர்கள் பெட்டிக்குள் முதியவர் உயிரோடு துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு மனிதாபிமானம் இல்ல? என்னங்க மனிதாபிமானம்? ஒரு மனிதாபிமானம் இல்லைங்களான்னு கேக்குறேன். நான் உயிரோட ஃப்ரீசர் பாக்ஸ் வச்சிருக்கீங்க. என்ன விளையாட்டு பண்றீங்களா? உயிரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. உங்களை எங்க மாதிரி ஆளுட்டு சொல்ல நாங்க பாத்துக்கிறோம். மனிதவள தொடங்கல. நீ வாப்பா நீ. என்ன சும்மா கத்திட்டு இருக்க? நீ உயிரோட ஒரு உணத்தை ஒரு பாடி அங்க பாருங்க துடிக்கிறார் பாருப்பா. சார் பாரு துடிக்கிறார் போட்டுருப்பாங்க நினைக்கிறேன். போட்டுருக்கு பாரா சுத்து. கீழ ஆஃப் பண்ணிருக்கேன். என்ன விளையாடு என்ன கொடுமையா இருக்கு. நீ 108 ஃபோன் பண்ணு. தம்பி 108 ஃபோன் பண்றேன். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அவர்கள் முதியவர் பாலசுப்ரமணிய குமாரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறப்பதற்கு முன்னதாகவே முதியவரை குளிரூட்டும் சவப்பெட்டியில் வைத்ததற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் ஜூலை மாதத்திற்கு பின்னர் தொடர்ந்து 2வது நாளாக கொரோனா தினசரி பாதிப்பு 5000க்கும் கீழே பதிவாகியுள்ளது. இன்று ஒரே நாளில் 4666 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் 4666 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,65,930 உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் கொரோனா தொற்றால் 57 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,371 அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா பரவல் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று ஒரே நாளில் 1164 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர்.
இவர்களுடன் சேர்த்து சென்னையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,84,429 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் இன்று 5,117 பேர் கொரோனாவிலிருந்து குணமடைந்தனர். இதுவரை 6,12,320 பேர் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அனைத்து மாவட்டங்களிலும் இன்று கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவை 398, சேலம் 277, செங்கல்பட்டு 252, திருவள்ளூரில் 236 பேர் என கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காணலாம். மகாராஷ்டிராவில் வழிபாட்டு தலங்களை உடனடியாக திறக்க வேண்டுமென முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரேவுக்கு ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி கடிதம் எழுதியுள்ளார். இந்துத்வா கொள்கையை பின்பற்றுவராக உங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட நீங்கள் தற்போது மதச்சார்பற்றவராக மாறிவிட்டீர்களா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னறிவிப்பு இன்றி ஊரடங்கை அமல்படுத்தி மத்திய அரசு தவறு செய்தது போல் ஊரடங்கை திடீரென்று திரும்ப பெற்று தாங்கள் தவறு செய்ய விரும்பவில்லை என மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே ஆளுநரின் கடிதத்திற்கு பதிலளித்துள்ளார். பதவியேற்ற போது அரசியலமைப்பின் மீது செய்த பிரமாணத்தை மறந்துவிட்டீர்களா என்றும் ஆளுநருக்கு திரு உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் வழிபாட்டு தலங்களை திறப்பது குறித்து ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி தெரிவித்துள்ள கருத்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது என்றும் அவர் அரசியல் அமைப்பை பின்பற்ற தயாராக இல்லை என்பது அவரது கருத்தின் மூலம் உறுதியாகியுள்ளதாகவும் சிவ்சேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் விமர்சனம் செய்துள்ளார். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மீது ஊடகங்கள் விவாதம் நடத்துவது நீதிபதிகளின் சிந்தனையை பாதிப்பதாக அட்டார்னி ஜெனரல் திரு கே வேணுகோபால் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பரம்பரை சொத்தின் வருவாயை அனுபவித்துக் கொண்டு பெற்றோரை பார்த்து கொள்ளாமல் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடிகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பரம்பரை சொத்தை அனுபவித்தாலும் மகன்கள் தன்னை வீட்டை விட்டு துரத்தியதாக தந்தை ஒருவர் அளித்த மனுவில் உச்சநீதிமன்றத்தில் இவ்வாறு விமர்சித்துள்ளது. கல்வியை கல்வியாளர்களிடமே விட்டுவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உதவி பேராசிரியர் நியமனம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் கருத்து தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் கல்வி தொடர்பாக இயற்றப்படும் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை நிபுணர்களின் முடிவை கொண்டே இறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளது. கேரளா தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஸ்வப்னா சுரேஷுக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. என்ஐஏ தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்காததால் அவர் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழல் நிலவுகிறது. மாநில அரசுகள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு தாள்களை எரிக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். காற்று மாசு பிரச்சினை டெல்லியில் மட்டுமல்லாமல் வட இந்தியா முழுவதும் இருப்பதாக டெல்லி துணை முதலமைச்சர் திரு மனிஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உயிரிழந்த பெண்ணின் பெற்றோரிடமும் சம்பவம் நடைபெற்ற இடத்திலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் 17 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் கல்லூரி மாணவர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆந்திரா மற்றும் ஒடிஷா கடலோர பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காக்கிநாடா அருகே இன்று கரையை கடந்தது. இதனால் விசாகப்பட்டினம், கிழக்கு கோதாவரி மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாபில் விவசாயிகள் மேற்கொண்டுள்ள ரயில் மறியல் போராட்டம் 20வது நாளாக தொடர்கிறது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் இருந்து மாநிலங்களவையில் ஏற்படவிருக்கும் 11 காலி இடங்களுக்கான தேர்தல் வரும் நவம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு, இறப்புச் சான்றிதழ்களை பதிவு செய்ய ஆதார் கட்டாயமில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
கேரளாவில் இன்று ஒரே நாளில் மேலும் 8764 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கிருபானந்தம் விடுதலையை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு பரிந்துரையை அமல்படுத்திய பிறகே நீட் தேர்வு முடிவை அறிவிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிடப்பட்டுள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்க வாய்ப்புள்ளதா என்பதை ஆராய வேண்டுமென மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டே 50% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து 2 நாட்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகள் மற்றும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த இடஒதுக்கீட்டு விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று உத்தரவிட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே அமல்படுத்த உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை இந்த ஆண்டே அமல்படுத்துவது தொடர்பாக 2 நாட்களில் பதிலளிக்க வேண்டுமென மத்திய அரசு மற்றும் இந்திய மருத்துவக் கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மதுரையில் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 2 கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஊராட்சி செயலாளர் வீட்டை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் குன்னத்தூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணன் உட்பட 2 படுகொலை செய்யப்பட்டனர். இருவரின் உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சொந்த ஊரான குன்னத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டன. இந்த நிலையில் குன்னத்தூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பணியாற்றி வரும் செயலாளர் வீரன் என்பவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவருடைய வீட்டை ஊர் பொதுமக்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்தனர். கிராமத்தில் பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் பகுதியில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் அனைத்திந்திய மாதர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒரு பொண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ ஒரு பாலியல் வன்முறை கொடுத்தாங்கன்னா அவங்கள அந்த குழந்தை உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் இல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்தாலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த ஜனநாயக நாட்டில் நீதி ஒன்று தான் மக்களுக்கு அடித்தட்ட மக்களுக்கு கிடைக்கும், எங்கே போனாலும் அப்படின்னு நம்பி நிற்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் நீதித்துறையே இப்போ எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. அதுக்கு உடனடியாக இருக்கிறது காவல்துறை நண்பர்கள் தான். உச்ச நீதிமன்றத்தில் தலையிட்டு அந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்கணும். கோவையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மணிகண்டன் என்ற கலைமணி தொடர்ந்து 5 மணி நேரம் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற பாடல்களை பாடி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். அவருடன் இணைந்து மணிகண்டன் என்ற மற்றொரு மாணவன் 5 மணி 10 நிமிட நேரங்கள் தவில் வாசித்து சாதனை செய்துள்ளார். ஏற்கனவே 5 மணி நேர தவில் வாசித்த சாதனையை முறியடிக்கும் வகையில் இதனை செய்ததாக அவர் தெரிவிக்கிறார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சித்தேரி கிராமத்தில் மழைநீர் வடியாததால் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். 15 ஊர் கிராமங்கள் தண்ணி வந்து இங்கே சித்தேரி வழியாக தான் வழியணும். சரியான எஸ்டிமெண்ட், இந்த மொரட்டு வாய்க்கால் வடிகால் வாரியத்தை வந்து சரியான எஸ்டிமெண்ட் எடுக்காது, சும்மா தூர் வாரிட்டு போகிறாங்க. வாய்க்கால் சரியான அகலம் பத்தலை, வெறும் பூண்டு எல்லாம் வந்து வாய்க்கால் ஆகாய தாமரை எல்லாம் துந்து போயிருக்கு. பக்கத்தூர்லாம் எங்களுக்கு பயிர் தெரியுது, சித்தேரி மட்டும் தண்ணியில் மொழி போகுது. எங்களுக்கு போதுமான அளவு நிவாரணமும் தர மாட்டுறாங்க. இன்சூரன்ஸ் வந்தாலும் சித்தேரிக்கு இன்சூரன்ஸ் வர மாட்டுது. ஆனால் பாதிப்பு அளவில் சித்தேரி கிராமம் தான் அதிகமாக பாதிக்குது. மழையே கிடையாது. 300 ஏக்கர் இப்போ தண்ணியில் வாய்க்கால் திறந்து சரியான வடிகால் வசதி இல்லாத, ஒரு நாள் மழை கூட பெய்யாத கிட்டத்தட்ட 350 ஏக்கர் பாதிப்பு உள்ளதில் நிற்கிது. இது வந்து அரசாங்கம் சரி செய்து எங்களுக்கு போதுமான அளவு தூர் வாரி வாய்க்காலை இப்போ சரி செஞ்சு விடணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழே பாசனத்தை கொடுத்துட்டு மேலே வடிகாலை கொடுத்துருக்காங்க. அதனால் எந்தனுடைய பிரச்சனை சாதாரண சின்ன ஒரு நாள் மழையே தாங்க முடியல. எங்கள் ஊருக்கு எல்லா ஊரும் தண்ணியும் மஞ்சக்குள்ள மரால ஊர்லேருந்து வர்ற தண்ணி பூரா இதால் தான் வடிஞ்சு ஆகணும். எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு இந்த மொட்டு வாய்க்காலை நல்லா தூர் வாரி வடிகாலை எங்களுக்கு கீழே தாழ்த்தி விட்டு வயலாம்பூர் கட்டை, அந்த கட்டையை உடச்சி கொடுத்துட்டு பூவாலைக்கு பாசனத்தை மேலே கொடுத்தீங்கன்னாக்கா எங்கள் ஊர் தப்பிக்க, இல்லைனாக்கா எந்த காலத்துலையும் இந்த ஊர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர மேற்கு பகுதி 1வது வட்டக்கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட அமமுக செயலாளர் திரு பி. செந்தில் முருகன் முன்னிலையில் ஏராளமானவர்கள் அமமுகவில் இணைந்தனர். இதில் கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் திருமதி அமு ஆண்ட்ரோ, மாநகர மேற்கு பகுதி செயலாளர் டாக்டர் ஜோன்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி தென்காசியில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே நதிகள் இணைப்பு சங்க தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் வாசுதேவ நல்லூரில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 24 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ராஜகுளம் அருகே பேரிடர் கால மீட்புப் பணிகள் குறித்து தீயணைப்புத் துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். வெள்ளத்தில் சிக்கியவர்களை காக்கும் வழிமுறைகள் குறித்து செய்து காண்பித்து முதல் உதவி குறித்த பயிற்சியும் அளிக்கப்பட்டது. பிளாஸ்டிக் பாட்டில், பாலித்தீன் பைகள், டியூப் போன்ற எளிதில் கிடைக்கும் பொருட்களை வைத்து வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. கிராம மகளிர் சுய உதவிக் குழுவினர் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இதில் பங்கேற்றனர். திருச்சியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட புதிய மீன் சந்தையில் பொது சுகாதார வசதிகளை மேம்படுத்த கோரி மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனு அளித்தனர். சுமார் 3.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மீன் மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது. மீன் வெட்டும் இடங்களில் சிமெண்ட் தளம் மற்றும் மேற்கூரை அமைத்து தர வேண்டுமென மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மதுரையில் அரசு விதிகளை மீறி மாணவர்களை பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அரசு விதிமுறைகளை மீறி பள்ளி மாணவ மாணவிகள் வரவழைக்கப்பட்டு வகுப்புகள் எடுக்கப்பட்டதாகவும், மாணவர்கள் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியின்றியும் இருப்பது போன்று வீடியோ எடுத்து சிலர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கின்றனர். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் விசாரணை நடத்திய நிலையில் மாணவர்களுக்கு இலவச முகக்கவசம் கொடுக்கவே வரவழைக்கப்பட்டதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களை சீரமைப்பது சம்பந்தமாக இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், தேர்தல் பிரிவு துணை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தோல் தொழிற்சாலை தொழிலாளி தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டது குறித்து வாணியம்பாடி நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உதயந்திரம் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் பாலாற்றின் கரையோரம் பாழடைந்த ஒரு அறையில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்தார். தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகர போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 94% பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் தெரிவித்துள்ளார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்தராவ் ஆய்வு செய்தார். தொடர்ந்து கொரோனா தடுப்பு பணிக்காக 21 புதிய மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் இனிவரும் செய்திகளை வேகச் செய்திகளாக காணலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோடு சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் முன்கவசம் அணியாமல் வந்த 30 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. 30 பேருக்கு தலா 200 ரூபாய் வீதம் 6000 ரூபாய் அபராத தொகையை விதித்து வட்டாட்சியர் திரு கலைவாணன் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் வெளியில் செல்லும் போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும், வணிக நிறுவனங்களுக்கு செல்லும் போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுரையும் வழங்கினார். நெல்லை அருகே போலீஸ் மிரட்டியதால் மனமுடைந்து விஷம் குடித்த பெண் பலியானதால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 2 காவலர்கள் கொண்டாநகரம் பகுதியில் உள்ள இசக்கியம்மாள் வீட்டிற்கு வந்து தகாத வார்த்தைகளால் கடுமையாக மிரட்டியுள்ளனர். இதனால் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை வாங்க உறவினர்கள் மறுத்துள்ளனர். தமிழக அரசு பொங்கல் தொகுப்பு பொருட்களுடன் பொங்கல் பானை மற்றும் மண் அடுப்பு வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் திரு முருகேசன் தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள தங்களுக்கு உதவியாக இருக்கும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே விவசாய சங்கத்தினர் மற்றும் விவசாயிகள் நெல் மூட்டைகளை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்தினர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் வியாபாரிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும், விவசாயிகள் தங்களது நிலத்தில் அறுவடை செய்து கொண்டு வரும் நெல் மூட்டைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் வைசியாள் வீதி கெம்பட்டடி காலனியைச் சேர்ந்த தனலட்சுமி என்ற மூதாட்டி கடந்த 30ஆம் தேதி மர்ம நபர்களால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு ஏராளமான சொத்துகள் உள்ள நிலையில் இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது. கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குடியிருப்பு பகுதியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். போலீஸ் பாதுகாப்புடன் செல்போன் டவர் அமைப்பதற்கான பணியில் சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஈடுபட்டது. இதனை அறிந்த அப்பகுதி பெண்கள் உள்ளிட்டோர் திரண்டு பணிகளை தடுத்து நிறுத்தி டவர் அமைக்க தோண்டப்பட்ட குழிக்குள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவங்க கோர்ட்டில் பொய்யான ஒரு தகவலை கொடுத்து போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இங்கே டவர் அமைக்கிறதுக்கு முற்படுறாங்க. அவங்க டவர் அமைக்கிறதுக்கு நாம்ஸ், இந்த இடத்துல அமைக்கக்கூடிய நாம்ஸ் 1% கூட அவங்களுக்கு கிடையாது. கோவில் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குது, குடியிருப்பு இருக்குது. அதனால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இந்த டவர் அமைக்கிறத நிப்பாட்டுறதுக்கு முற்பட்டிருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 3 சகோதரிகள் மீது ஆசிட் வீசப்பட்ட கொடூர சம்பவம் நேற்றிரவு நிகழ்ந்துள்ளது. குற்றச் செயல்களை நியாயப்படுத்தி குற்றவாளிகளை பாதுகாக்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதால் தான் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பெருமளவில் நிகழ்வதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா மாவட்டம் பக்சா கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரிகள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது சமூக விரோதிகள் அவர்கள் மீது ஆசிட் வீசியதால் 3 பேரும் பயங்கர காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றிரவு நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூர சம்பவம் பற்றிய தகவலை கோண்டா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சைலேஷ்குமார் பாண்டே இன்று வெளியிட்டார். இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோரை காப்பாற்றும் நடவடிக்கையிலும் குற்றச் செயல்களை நியாயப்படுத்தும் முயற்சியிலும் யோகி ஆதித்யநாத் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பாரதிய ஜனதா அரசின் இத்தகைய செயல்பாடு குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தனது 3 மகள்கள் மீது ரசாயன அமிலம் ஊற்றப்பட்ட கொடூரச் சம்பவம் குறித்து அவர்களின் தந்தை வேதனையோடு தெரிவிப்பது தொடர்பான வீடியோ பதிவு ஒன்றையும் தனது ட்விட்டரில் திருமதி பிரியங்கா காந்தி இணைத்துள்ளார். 17 வயதான மூத்த மகள், 10 மற்றும் 8 வயதான சிறுமிகள் உட்பட 3 பேரும் ஆசிட் வீச்சுக்கு ஆளாகியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே நகர் தனசேகரனை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டியதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை கே நகரில் உள்ள திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் கே நகர் தனசேகரன் அலுவலகத்தில் அமுதா என்ற பெண் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் அமுதாவின் கணவர் பொன்வேல் என்பவர் அலுவலகத்திற்கு வந்து தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கு வந்த தனசேகரன் பொன்வேலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொன்வேல் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தனசேகரனை தாக்கியுள்ளார். இதில் தனசேகரனுக்கு தலை மற்றும் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனசேகரன் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்து வெட்டினானுங்கிறதே தெரியல. என் பொண்டாட்டி தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவளை கூப்பிட்டது பிரச்சனை ஆகிப்போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பச்சையப்பன் அறக்கட்டளையின் கல்லூரிகளில் 100க்கும் மேற்பட்ட பேராசிரியர்களை அநீதியாக பணிநீக்கம் செய்த அறக்கட்டளை தலைவர் திரு சண்முகத்தை நீக்கிவிட்டு கல்லூரிகளை நிர்வகிக்க தனி அலுவலரை தமிழக அரசு நியமிக்க வேண்டுமென பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் பசுபதி, அறக்கட்டளைக்கு தேர்தலை நடத்த நியமிக்கப்பட்ட இடைக்கால அதிகாரி திரு சண்முகம் குறுக்கு வழியில் அறக்கட்டளையின் தலைவர் பதவியை பெற்றுக்கொண்டதாக கூறினார். தொடர்ந்து 152 பேராசிரியர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துவிட்டு அவர்களின் பதில்களை கூட பெறாமல் அநீதியாக பணி நியமன ஆணைகளை ரத்து செய்துள்ளார் என்றும், இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும், பச்சையப்பன் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் 6 கல்லூரிகளுக்கும் தனி அலுவலரை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். பச்சையப்பன் அறக்கட்டளையினுடைய இடைக்கால நிர்வாகியாக செயல்படும் திரு பி சண்முகம் அவர்கள் நீதிமன்ற ஆணையை அவமதித்தும் தமிழ்நாடு தனியார் கல்லூரி ஒழுங்காற்றுச் சட்ட விதிகளை மதிக்காமலும் செயல்பட்டு வருகிறார். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 152 பேராசிரியர்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து 105 பேராசிரியர்களை பணி நியமன ஆணையை ரத்து செய்துள்ளார். அதை திரும்ப பெற வேண்டும். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு கொடுத்துள்ள நீதிமன்ற ஆணையை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். பேராசிரியர் எல்சி திருமலை அவர்களை உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும். சென்னை பச்சையப்பன் கல்லூரிக்கு உச்சநீதிமன்றம் கூறியது போல் அந்த ஸ்டேட்டஸ்கோ ஆணை அமுல்படுத்தி பணியில் மூத்த பேராசிரியரை பொறுப்பு முதல்வராக நியமிக்க வேண்டும். சென்னை செல்லம்மாள் மகளிர் கல்லூரிக்கும் காஞ்சிபுரம் மகளிர் கல்லூரிக்கும் ஒரே நபரை பொறுப்பு முதல்வராக போட்டதை திரும்ப பெற்று அந்தந்த கல்லூரியில் உள்ள பணியில் மூத்த பேராசிரியரை முதல்வர் பொறுப்புக்கு நியமிக்க வேண்டும். ஆகவே இதையெல்லாம் மையப்படுத்தி தமிழக அரசு 6 கல்லூரிகளையும் தன்னகத்தை எடுத்து ஒரு தனி அலுவலரை கல்லூரி நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கு உடனடியாக நியமிக்க வேண்டும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.